விசேஷம்னு முதல்ல கேளுக்கா. அதாங்க இந்த கோயிலில் வந்து அம்மா வந்து மாசமா இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ கோயிலை பற்றி சொல்லுங்கள், பரவாயில்ல, அது நான் போட்டுப்பேன். அது சரிக்கா. இங்கே வந்து நான் 10 வருஷம் புத்தூர் கோயிலை பற்றி விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், விசேஷத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த கோயிலில் வந்து குழந்தை இல்லாத 10 வருஷம் பாப்பா இல்லாத இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக பாப்பா நிற்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டே பாப்பா நிற்காது, அவ்வளோதான் கடவுள் விட்ட வழின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அம்மா தராங்க. எவ்வளோ பேர் நாங்கள் எங்கள் கண் கூடவே பார்த்துருக்கோம். ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு எதுவுமே இல்லை, இதோட கடவுள் விட்ட வழி நம்மளுக்கெல்லாம் குழந்தை நிற்கிது. அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் ஆகாதவங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து தாலி கயிறு கட்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம். இது மெயினாக அம்மா மாசமாக உள்ளே படுத்துட்டு இருக்கிறதுனால அம்மா வந்து இப்படி தான் இருப்பாங்க. அம்மா வந்து இப்படி உள்ள மாசமாக இருக்கிறதுனால மெயினாக குழந்தைக்காக வரவங்க தான் இங்கே நிறைய பேர். 10 வருஷம் 15 வருஷம் இல்லாதவங்க கூட இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு போனால் கண்டிப்பாக பாப்பா நிற்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜே கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து கட்டிட்டு தான் போகிறாங்க. இவங்களுக்கு ஏஜாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க வந்து தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க, பாப்பா நிற்கிது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு போய் பாப்பா நின்றுதானா 5வது மாதம் அம்மா மாசமாக இருக்கிற மாதிரி அவங்களும் மாதம் ஆகிடும். அந்த 5வது மாதம் வந்து ஜடமாலை வாங்கி செய்யணும் அம்மாவுக்கு அப்படின்னு வேண்டிட்டு போகிறவங்க. வேண்டிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து இங்கே பூ முடிப்பாங்கடா. முகூர்த்த நாளெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் பூ முடிக்கிற ஜனத்தை தாம்மா நிறைய பேரை பார்க்கணும். தொட்டில் கட்டிட்டு போயிட்டு அமாவாசை முடிஞ்சு முகூர்த்த நாளெல்லாம் வரும். அந்த நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜடமாலை தான் வச்சுட்டு இருப்பாங்கம்மா. இந்த கோயில் விசேஷமே குழந்தை இல்லாதவங்க தான்மா.